எடப்பாடிக்கு பின்னால கையை கட்டிக்கிட்டு நீதான் என் உயிர்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, அது தோத்தா கூட அவர் கூடவே இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பேரில் சேர்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க, எடப்பாடியை கொல்ல கூட பார்ப்பாங்க, எங்க தலைவரை கொல்ல கூட பார்ப்பாங்க. இவங்க சரியான 1ஆம் நம்பர் திருடன் சொல்லுவானுங்களா, நாட்டுல யாரோ திருடன் 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 சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் திருடன் இந்த 25 பேத்துல இந்த 5 பேர் முக்கியமான திருடன். இப்ப இந்த 25 பேர்த்துல அந்த 5 பேர் தான் சீட்டு கிடைச்சிருக்கும். போயிருந்தாலும் மீதி இருக்க 20 பேத்துக்கு அந்த டிவிக்கல சீட்டு கிடைச்சிருக்காது. போயிருந்தாலும் அப்படியே சீட்டுக்கு தம்பி நீங்க சொல்றது 5 மந்திரி இவங்க வாங்குறது மெயின். இவங்க ஒவ்வொருத்தரும் 5 எம்எல்ஏவை கொண்டு போறது. எப்படி மந்திரி பதவி எங்க 5 பேத்துக்கு நீங்க கொடுக்கணும், உங்களுக்கு பின்னால நாங்க இந்த 5 பேரு இருப்பான். நீங்க இப்ப ஒருத்த மந்திரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இந்த 5 எம்எல்ஏ எல்லாம் அப்படி சாப்பிட்டுக்கிறது, அப்படி கூட நின்று அந்த துறைகளை ஒதுக்கி அதில் சாப்பிட்டுக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு போனது. இவங்கள தான் தகுதி நீக்கப்பட்டு அப்ப எம்எல்ஏவாக இருக்க முடியாதுல்ல. அப்புறம் என்னோட தெருவில் பிச்சை எடுப்பாங்க. தெருவில் போய் உட்காந்துக்கிட்டு முன்னாள் அமைச்சர் அப்படின்ட்டு யாரோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஆட்டுக்குட்டி மேய்ச்சார்னு யூடியூப்ல போடுவாங்க. பாத்துறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அது மாதிரி 2 எருமை வாங்கி வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள பால் கறந்து ஊத்திட்டு இருப்பாங்க. வேற என்ன பண்ண போறாங்க? என்னதான் இருந்தாலும் முதல் படையாக உங்க ஆட்சியில இருந்து போனவங்க நல்ல ஒரு உயிர் தொண்டை மாதிரியே நடிச்சாங்க பாரு. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. தொண்டன்னா நம்ம எடப்பாடியார மிஞ்சின தொண்டைங்க, இவங்களை மிஞ்சின ஆளே இல்லைன்னு நம்புற அளவுக்கு நடிச்சானுங்க. சரியான